ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருமணத்துக்கு பிறகு புகழ் பெறும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு புகழ் பெறுதல் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் உள்ள தொடர்பை பொறுத்து தான் அவர்கள் திருமணத்துக்கு பின் புகழ் பெறுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை எப்படிலாம் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருவாயை தரக்கூடிய இடம். 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு வரக்கூடிய களத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே நல்ல நிலையில் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, சில பேருக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே இடத்துல கூட இருக்கலாம், ஒரே கிரகமாக கூட இருக்கலாம். அப்போ 2க்கும் 7க்கும் உரிய கிரகம் பெரிய அளவுக்கு பாதிப்படையாமல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி நமக்கு சேரும்போது அவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு புகழ் பெறக்கூடிய யோகம் கிடைக்கும். இப்படி எடுத்துக்கோங்க. 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருந்தால் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரூலை சொல்லலாம். இது எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். மனைவியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய கணவனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருந்தால் அவர்களுக்கு யோகம் கிடைக்கும். ஏன்னா 6, 8, 12ங்கிறது ஜோதிடத்தில் மறைவிடம் அப்படின்னு சொல்கிறோம். இது உண்மையிலேயே எல்லா லக்கணங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு கோளாறு வருது. இது விதி. 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாதுங்கிறது ஒரு விதி. ஆனால் இது எல்லா லக்கணங்களுக்கும் பொருந்துமான்னா வேறு எந்த லக்கணத்துக்கும் பொருந்தவே பொருந்தாது. குறிப்பாக சரலக்கணங்களுக்கு சுத்தமாக பொருந்தாது. சரலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்கணங்களுக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி எல்லா லக்கணங்களுக்கும் மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட சரலக்கணங்களுக்கு கடுமையான மாரகாதிபதியாக வருவது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தான். அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்தன் ஐயா கூட தன்னுடைய நூல்களில் தெளிவாக சொல்லியிருப்பார். சரலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் மறைவது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் மேஷ லக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மறைந்தால்தான் அது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, மேஷ லக்கணத்துக்கு சுக்கிரன் 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்தால் அவங்க சிறப்பை பெறுவார்கள். இல்லாட்டி மனைவியாலும் வரக்கூடிய கலத்திரத்தாலும் நிம்மதியை இழப்பார்கள்ங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதே போல தான் கடக லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது, கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். அவரே 8ஆம் அதிபதியும் கூட. இந்த லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா சனி வலிமை பெறுவதை விட மறைந்திருக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக 6, 8, 12 நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் லக்கணம். துலாம் லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பகை இல்லாட்டி கூட சுக்கிரனுக்கு சில நேரங்களில் அதுவும் நெருக்கடியை தான் கொடுக்குது. அதுவும் இந்த கன்னிங்கிற ஒரு இடம் 12ஆம் இடத்தை தவிர மற்ற ஏதோ ஒரு இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வலிமை பெறாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு எடுக்கலாம். அடுத்தது மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் தான். அந்த சந்திரனும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வலிமை பெற்றிடாமல் ஓரளவு பலமிழந்து இருக்கிறது ரொம்ப சிறப்புங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனைவி களத்திரம், கணவனுக்கான மனைவி, மனைவிக்கான கணவன் அப்படின்னு வரும்போது இந்த 7ஆம் இடத்தை வச்சு முதல்ல நம்ம பார்த்துடணும். ஓகே, இது சரலக்கணங்களுக்கு ஓகே. அடுத்தது ஸ்திரலக்கணங்களுக்கு அப்படின்னு எடுக்கணும். ஸ்திரலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல ரிஷபம் ஒரு ஸ்திரலக்கணம், சிம்மம் ஒரு ஸ்திரலக்கணம், அடுத்தது விருச்சிகம் ஒரு ஸ்திரலக்கணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம் ஒரு ஸ்திரலக்கணம். இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்போ 9ஆம் அதிபதி பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது, நல்ல விஷயங்களை பெரிய அளவுக்கு கொடுக்காது. அதே போல் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது 9ஆம் இடத்தில் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இந்த 7ஆம் அதிபதி போய் ஸ்திரலக்கணங்களுக்கு 9ஆம் இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா பாதகஸ்தானத்தில் போயிடுதில்ல அந்த கிரகம். அப்போ வரக்கூடிய துணையால், வாழ்க்கை துணையால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாலோ, பெண்ணாக இருந்தாலும் ஆணாலோ இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியவோ நிம்மதியவோ கொடுக்க முடியாது. மாறாக இடையூறைத்தான் கொடுக்குங்கிறத இந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் இது குருவா, சுக்கிரனா, சுபக்கிரகமா அப்படிலாம் பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் 7ஆம் அதிபதி ஸ்திரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்தா அது நெகட்டிவ் பலனை தான் கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து உபயலக்கணங்கள். உபயலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனமும் கன்னியும் புதனை அதிபதியாக கொண்ட லக்கணங்கள். அடுத்தது இந்த பக்கம் தனுசும் மீனமும் பார்த்திங்கன்னா
குருவை லக்னாதிபதியாக கொண்டது. இதில் பார்த்திங்கன்னா குருவுக்கு புதன் பகை, புதனுக்கு குரு பகை. எல்லா லக்கணங்களுக்கும் உபய லக்கணங்களுக்கு இந்த 4 உபய லக்கணங்களும் 7ஆம் இடம் வந்து பகை. அப்போது இந்த உபய லக்கணங்களுக்கு 7ஆம் அதிபதி மட்டுமல்ல, குருவாக இருந்தாலும் சரி புதனாக இருந்தாலும் சரி அது கேந்திரங்களில் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இதுதான் வந்து ஜோதிடத்தில் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரலக்கணங்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி மறைவிடங்களில் இருக்கிறது ஓரளவு நல்லது. ஸ்திரலக்கணங்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை தவிர வேறு இடங்கள் இருக்கிறது ஓரளவு நல்லது. உபயலக்கணங்களுக்கு புதனாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி கேந்திரங்களில் இல்லாமல் இருக்கிறது சிறப்புங்கிறத முதல்ல ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்துல போகணும். 7ஆம் அதிபதி மறைஞ்சிருச்சு அதனால் கல்யாணம் ஆகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அடுத்தது களத்திரகாரகம் சுக்கிரன் மறைஞ்சிருச்சு அதனால் கல்யாணம் ஆகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் இதை நிறைய அப்சர்வ் பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தாங்கன்னா தெரியும். இதை போகிற போக்கில் வசந்தன் ஐயா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது திருமணத்துக்கு பிறகு புகழ்பெறும் யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் நிறைய பார்க்கணும். அப்போ திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதி இந்த மாதிரி லக்கணங்களுக்கு அது வந்து பகையாக இருக்கக்கூடிய லக்கணங்களுக்கு மறையும் போது நல்ல புகழை கொடுக்கும். 7ஆம் அதிபதிகள் எப்போதுமே பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ரொம்ப யோசித்து பார்க்கணும். எல்லாருமே 7ஆம் அதிபதியை மாரகஸ்தானம் 2யும் 7யும் மாரகம் தானே சொல்கிறோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பிறகு தான் வருவாயே வருங்கிற காலகட்டங்கள் சில பேருக்கு வரும். இதையெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதிகள் ஓரளவு, அதாவது கெட்டுப்போனால் சில இடங்களில் பலன், வலிமை பெற்றால் சில இடங்களுக்கு பலம், சில லக்கணங்களுக்கு பலம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை முடிவு பண்ணும். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 7ஆம் இடம் பொதுவாக களத்திரத்தை குறிக்கக்கூடியது வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் சூரியனோடு சம்பந்தப்பட்டால், ஏன்னா சூரியன் வந்து புகழையும் செல்வாக்கையும் குறிக்கிறதுனால சுக்கிரனும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் உயர்வையும் புகழையும் பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. இது வந்து அப்பட்டமான ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் முதல்ல அஸ்தங்கம் ஆகிடுங்கிறத ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நெருக்கமான பாகையில் இருந்ததுன்னா அது வந்து பலனே சில பேருக்கு வந்து தவறாக போயிடும். அப்போ சுக்கிரன் சூரியனோட நெருங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. சுக்கிரன் எந்த இடத்துக்கு காரகத்துவம் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். பொதுவாக வந்து சுக்கிரன் வந்து களத்திர காரகன், இன்னொரு பக்கம் சூரியன் வந்து தந்தை காரகன், செல்வாக்கு காரகன், எல்லாத்தையும் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ சூரியனோட நெருக்கமான பாகையில் எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து கடுமையாக பாதிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துலாம் லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் சூரியன் வந்து பாதகஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ நீங்கள் பார்க்கும்போது சுக்கிரனும் சூரியனும் சம்பந்தப்பட்டவர்கள், உதாரணத்துக்கு சிம்ம லக்கணமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன், அடுத்தது 10ஆம் அதிபதியும் சுக்கிரன். இப்போது சுக்கிரனும் சூரியனும் ஒரு இடத்துல சேர்ந்துருந்துன்னா சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகிடும் இல்லையா. அப்போ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலை தேர்வு செய்வது, எந்த வேலையை செய்கிறதுங்கிறதே பயங்கரமான குழப்பத்தில் இருந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல 10ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆகிடுது. இன்னும் சில பேருக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருந்து சூரியனோட நெருக்கமான பாகையில் போச்சுன்னா திருமணமே பாதிக்கப்படுது நிறைய பேருக்கு. அப்போ சூரியனோட சுக்கிரன் சேரும்போது அஸ்தங்கம் ஆகிடும். ரெண்டாவது இது இரண்டும் கடுமையான பகை கிரகம். ஒருவேளை 2 பேருக்குமே ஒரு 15 டிகிரி இடையில வித்தியாசம் இருந்ததுன்னா ஓரளவு அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இது 3மே முக்கூட்டு கிரகங்கள் இல்லையா. சூரியன்லேருந்து முன்னாடி 60 டிகிரியில் இருக்கும் அல்லது பின்னாடி 60 டிகிரியில் இந்த 2 கிரகங்கள் இருக்கும். ஆனால் சூரியன் புதன் வந்து அடிக்கடி சேர்ந்துருக்கும். சூரியனும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்ந்துருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படி சேர்ந்திருந்தால் இது வந்து அஸ்தங்க தோஷமாக தான் மேக்சிமம் எடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர திருமணம் ஆன பிறகு புகழ் பெறுவார்கள்னு எடுக்கிறது வந்து அப்ரப்டாக தப்பாக போயிடுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.